சென்னை அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் நடந்த சர்ச்சைக்குரிய சொற்பொழிவுக்கும் தங்களுக்கும் தொடர்பில்லை என்று பள்ளி மேலாண்மை குழு தெரிவித்துள்ளது. பிரசித்தி பெற்ற அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய மகாவிஷ்ணுவை சொற்பொழிவாற்ற அழைத்தது யார் என்ற சர்ச்சை நீடிக்கிறது. முதலில் பள்ளி மேலாண்மை குழுதான் மகாவிஷ்ணுவை சொற்பொழிவுக்கு அழைத்தது என்று பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்த தமிழரசி கூறியிருந்தார். இது விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் சார். இல்லங்க சார், அப்படியெல்லாம் இல்லங்க சார். நானும் அடுத்த ப்ரோக்ராமுக்கு எங்களுடைய இல்ல நடக்கல. எங்க மாணவிகளை ஊக்கப்படுத்தின மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் தான். ஆனால் இதனை பள்ளி மேலாண்மை குழுவைச் சேர்ந்தவர்கள் முற்றிலுமாக மறுக்கிறார்கள். கடந்த மாதம் 24ஆம் தேதி நடந்த தேர்தல் மூலம் பள்ளி மேலாண்மை குழுவினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் முதல் கூட்டம் கூட இன்னும் நடத்தப்படவில்லை என்று கூறியுள்ளார் பள்ளி மேலாண்மை குழுவின் தலைவர் சித்திரகலா. மோட்டிவேஷனல் ஸ்பீச் என்ற பெயரில் சிறப்பு வகுப்பு நடத்தப்படுவதாக தாமதமாகவே தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். அதேபோல பள்ளிக்கு நன்கொடை கொடுத்தே மகாவிஷ்ணு பேச வந்ததாகவும் சித்திரகலா கூறுகிறார். எப்படி சொன்னாங்கன்னா, அது கல்விக்கான மோட்டிவேஷன் கிளாஸ், எக்ஸாம் நடக்குது, எக்ஸாமுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறோம் மாணவர் எக்ஸாம் எழுதுறதுனால அப்படின்னாங்க. ஆனா நேத்து தான் அது மோட்டிவேஷன் கிளாஸ் இல்ல அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சது. அப்படின்றது டொனேஷன் கொடுத்ததான் எங்களுக்கு தெரியாது அப்படின்றது. எங்களுக்கு அதை இன்ஃபார்ம் பண்ணல. டொனேஷன் கொடுத்ததெல்லாம் நாங்க தான் செலவு பண்ணணும் அப்படின்னு கவர்மெண்ட் சொல்லுது. ஆனா இவங்க அந்த நிதி சம்பந்தமா எதுவுமே பேசல அப்படின்றது. கொடுத்திருக்காங்க அப்படின்னு மாணவர் எல்லாமே சொன்னாங்க. 1 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. பள்ளி மேலாண்மை குழுவின் ஒப்புதல் இல்லாமல் இது போன்ற கூட்டங்களை நடத்தக்கூடாது என கோரி வரும் திங்களன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுக்கப் போவதாகவும் சித்திரகலா கூறியுள்ளார். இந்த சமயத்தில் சில கேள்விகள் எழுகின்றன. யாருடைய அழைப்பின் பேரில் மகாவிஷ்ணு அரசு பள்ளிக்கு சொற்பொழிவாற்ற வந்தார்? பள்ளி மேலாண்மை குழுவுக்கு தகவல் தெரிவிக்காமல் கூட்டம் நடத்தப்பட்டது ஏன்? இந்த கேள்விகளுக்கு விடை தெரியவில்லை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஆனந்தன்.